ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியா பிஆர்ஓவாக இருக்கீங்களா அப்படின்னா இந்த எளிய டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பூத்தில் நம்ம என்னென்ன வகையான ஓட்டுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 49O, 49M, 49A, 49N, 49P. இந்த 5 ஓட்டுமே 49ல் இருக்குது. 49O அப்படின்னா ரெக்யூசிட் ஓட்டு. 70A என்டர் பண்ண முன்னாடி அவங்க ரெக்யூஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறது 49O. 49M அப்படின்னா சின்னத்தை தெரிவிச்சுட்டாங்க, நான் இந்த இதுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதில் நம்ம 17A மென்ஷன் பண்ணிட்டு அவரை வந்து ஓட்டு போட அலோவ் பண்ணுறது. அதுதான் 49M. 49MA. 49MA அப்படிங்கிறது அதாவது ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டு வந்து சின்னம் வந்து வேற சின்னமாக இருக்குது. அவங்க போடுற சின்னத்துக்கு விழுக்காக வேற சின்னத்துக்கு விழுந்தா அது டெஸ்ட் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் ஓட்டு போட சொல்லி அதில் 17A வந்து நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். அதுதான் 49MA. 49N. இந்த 49N அப்படிங்கிறது பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டர்ஸ். அதுவும் 17A தான் நம்ம காட்டணும். அடுத்தது 49P. இந்த 49P அப்படிங்கிறது டெண்டர் பேலட் கொடுத்து அவங்க 17Bல இந்த நாலுமே 17A. ஆனால் அந்த 49BP அப்படிங்கிறது 17Bல நம்ம என்டர் பண்ண வேண்டிய படிப்பு. அடுத்தது CSP, சேலஞ்சர் ஓட்டு. உட்கார்கிட்ட 2 ரூபா வாங்கிட்டு போடக்கூடிய ஓட்டு CSP. ASB அப்படின்னா லாஸ்ட் பேஜ்ல இந்த ஆப்ஷன் ஷிஃப்ட் டெத் இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம போட இருக்கக்கூடிய ஓட்டு ASB. அடுத்து பிராக்சி ஓட்டர். பிராக்சி ஓட்டர்னா கணவர் வந்து ஆர்மியில் இருப்பாங்க, மனைவி வந்து ஓட்டு போடலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஓட்டு தான் என்ன பதிலி ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதை தான் பிராக்சி ஓட்டு. EDC அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே எலெக்ஷன் டியூட்டி சொல்லிக்கலாம். அவங்க எல்லாருமே நம்ம EDCயில் போடுவோம். இந்த EDCயில் நம்ம லாஸ்ட் என்ன செய்யணும், மார்க் இருக்காங்க லாஸ்ட்டாக அவங்களுடைய சீரியல் நம்பர் பார்ட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். இந்த டிப்ஸை நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பயன்படுத்துங்க.